வணக்கம் தீபிகா. மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பு முறைகேடு நடைபெற்றதாக கிட்டத்தட்ட 55 பேருக்கு தொடர்புள்ளதாக தற்போது முதல்கட்ட போலீசார் விசாரணையில் தகவல் வெளிவந்துள்ளது தீபிகா. முன்னாள் உதவி ஆணையர் உட்பட 8 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தீபிகா. மதுரை மாநகராட்சி இடம்பெற்ற வரி விதிப்பு முறைகேடு தொடர்பாக தற்போது வரை நடந்த போலீஸ் விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. அதிகாரிகள் முதல் புரோக்கர் வரை மொத்தம் 55 நபர்களுக்கு தொடர்பு இருப்பதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. சைபர் கிரைம் மற்றும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இணைந்து நடத்திய விசாரணையில் மண்டல அலுவலர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், பில் கலெக்டர்கள், கவுன்சிலர்கள், வருவாய் பிரிவினர் உள்ளிட்ட பலர் இதில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது தீபிகா. இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மண்டல 3 அலுவலகத்தில் முன்னாள் உதவி ஆணையர் ஓய்வு பெற்ற ரங்கராஜன் என்பவர், உதவி வருவாய் அலுவலர் செந்தில்குமார் மற்றும் புரோக்கர் முகமது நூர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதாவது 2020-24 ஆண்டுகளில் மண்டலங்கள், அது மாநகராட்சி மண்டலங்கள் 2, 3, 4, 5 ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கான கட்டணங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் கவுன்சில் கூட்ட தீர்மானங்கள் ஆகிய காரணங்களை சுட்டிக்காட்டி சொத்து வரி தாராளமாக குறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விசாரணையில் பாஸ்வேர்டுகள் திருத்தமாக பயன்படுத்தப்பட்டதும் கணினி ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது தீபிகா. மாநகர ஆணையராக இருந்த தினேஷ்குமார் 2024 இந்த முறையீட்டில் முதலில் கண்டறிந்து நடவடிக்கை எடுத்திருந்தார். எனினும் அதிகாரிகள் மற்றும் கவுன்சிலர் மோசடி அதிகரித்துக் கொண்டே வருகிறது தெரிய வந்துள்ளது. மேலும் மண்டல தலைவர் உதவியாளர் தனசேகரன், கணினி ஆபரேட்டர் சதீஷ் உள்ளிட்ட 5 ஒப்பந்த பணியாளர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மண்டல தலைவர்களும் கவுன்சிலர்களும் அளித்தால் தாங்கள் இந்த முறையீட்டில் ஈடுபட்டதாகவும் விசாரணையில் தெரிவிக்கின்றனர் தீபிகா. விசாரணையில் மண்டல தலைவர் தொடர்பு இல்லை என மறுத்துள்ளனர். இருந்த போதிலும் இந்த விசாரணை என்பது தொடர்கதியாக இருந்து வருகிறது. மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை 100 வார்டு பகுதிகள் கிட்ட 5 மண்டலங்கள் இருக்கிறது. இந்த 5 மண்டலங்களைச் சேர்ந்த இந்த அதிகாரிகள் தொடர்ந்து முறையீட்டில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. மாநகராட்சி தரப்பில் குறைந்த மதிப்பீடு செய்து வரி குறைப்பு விவகாரம் நிர்வாகத்தின் கவனத்திற்கு வந்ததும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சட்டப்படி புகார் கொடுக்கப்பட்டு விசாரணைகள் திறமையாக நடைபெற்று வருகிறது என்றும் தனிச்ச வரி மதிப்பு எண்ணிக்கையை தகர்த்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தீபிகா. மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு நகராட்சி துறையில் முன்னேற்போது இல்லாத அளவிற்கு ஊழலாக மாறி நகர மக்களை பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது தீபிகா. எனவே தொடர்ந்து இந்த மாநகராட்சி 100 வார்டு பகுதிகளும் இந்த 5 மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலும் உள்ள விசாரணையில் கிட்டத்தட்ட 55 பேர் இந்த முறையீட்டில் ஈடுபட்டதாக இந்த போலீசாரின் விசாரணையை தெரிய வருகிறது தீபிகா. தொடர்ந்து போலீசார் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இருக்கிற தனிப்படையில் அமைக்கப்பட்ட காவல்துறை ஆணையர் தலைமையிலான போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தீபிகா.